ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம முன்னோர்கள் வந்துட்டு ஒரு சில வழிமுறைகளை சொல்லி வச்சுருக்காங்க. அது மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் செல்வம் பல மடங்கு பெருகுங்க, மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. அந்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பால் பாத்திரத்தை நல்லா பளிச்சுன்னு விளக்கணும்னு சொல்லுவாங்க. ஈய பாத்திரம் பெரும்பாலும் ஈய பாத்திரத்தை பால் காய்ச்சுவாங்க. அந்த பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பொருட்கள் அதாவது ரசம் வைக்கிறது ஈய பாத்திரத்தில் தான் வைப்பாங்க. என்னதான் நம்ம மண் பாத்திரத்தில் சமைக்கிறது டேஸ்ட்டு ஹெல்த்தியாக இருந்தாலும், ஆனால் பொதுவாக ஈய பாத்திரத்தில் தான் ரசம் வைப்பாங்க, பால் காய்ச்சுவாங்க. இந்த பால் காய்ச்சறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே வீட்டுகளில் அந்த காலத்தில் 2 அடுப்பு இருக்குங்க. இரட்டை அடுப்பு இருக்கும். ஒன்று கொடி அடுப்புன்னு சொல்லுவாங்க, ஒன்று பெரிய அடுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய அடுப்பில் நம்ம வலது பக்கம் இருக்கும் இல்லையா, வலது பக்கம் இருக்கக்கூடிய அடுப்பில் தான் வச்சு பால் காய்ச்சுவாங்க. அந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய அடுப்பில் காய்ச்சணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கைக்கு வலது பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த பக்கம் இருக்க அடுப்பில் வச்சு பால் காய்ச்சறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம வீட்டில் இப்போ எந்த அடுப்பு இருந்தாலும் 2 அடுப்பு இருந்தாலும் சரி, 3 அடுப்பு இருந்தாலும் சரி, 4 அடுப்பு இருந்தாலும் சரி, இந்த வலது பக்கம் உள்ள அடுப்பில் வச்சு பால் காய்ச்சறது செல்வம் பெருக செய்யக்கூடிய மகாலட்சுமியை நிரந்தரமாக நம்ம வீட்டில் வாசம் செய்ய வைக்குங்க. நைட்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் கிச்சன் நல்லா சுத்தம் பண்ணிட்டு படுக்கணும். அதே மாதிரி காலைல எந்திரிச்சோன்னா நம்ம என்னதான் சுத்தமாக வச்சுருந்தாலும் காலைல அடுப்பை ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டு அதுக்கு பின்னாடி தாங்க நம்ம சமைக்கவே ஆரம்பிக்கணும். அதுவும் முதல்ல பால் காய்ச்ச ஆரம்பிக்கணும். முடிஞ்சால் நீங்கள் காலையில் குளிச்சுட்டு அந்த பாலில் கொஞ்சம் சர்க்கரை எடுத்து சுவாமிக்கு படைக்கிறது ரொம்பவே விசேஷங்க. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. செல்வம் எந்த வழியில் பெருகும் தெரியாதுங்க, எக்கச்சக்கமாக செல்வம் பெருங்க. இந்த பதிவை பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.